அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 16, 17, 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தற்போது தமிழ்நாட்டில் புதியதாக எத்தனை மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி 4. தற்போது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா புதிய மாநகராட்சிகள் 4 உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அது 4 என்னென்னு பார்க்கலாம். புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி. இது 4மே பார்த்தீங்கன்னா புதிய மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்காங்க. இது எந்த நகர்ப்புற சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1998 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டத்திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாநகராட்சிகள் 21 எண்ணிக்கை இருந்தது. தற்போது 25 உயர்ந்திருக்கு. ஸோ இந்த 4த்தையும் ஆட் பண்ணி தான் 25 உயர்ந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 15லிருந்து 25 வரைக்கும் ஆர்டராக ஞாபகம் வச்சுக்குவாங்க. கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், இந்திய தேர்தல் ஆணையர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுக்பீர் சந்து நேனோஸ்குமார். தற்போது இந்திய தேர்தல் ஆணையர்களாக பார்த்தீங்கன்னா சுக்பீர் சந்து நேனோஸ்குமாரை நியமனம் செஞ்சிருக்காங்க. சுக்பீர் சிங் இவர் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல ஓய்வு பெற்ற இந்திய நிர்வாக அதிகாரியா பதவியில் இருந்திருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதிய தேர்தல் ஆணையராக ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவருடைய எந்த ஸ்டேட் இவர் சேர்ந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா இருப்பிடம் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். அதே 1998 ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியா இருந்திருக்காரு. உத்தரகாண்ட் மாநிலத்தின் தலைமை செயலாளராக பணியாற்றிருக்காரு. யாருன்னா சுக்பீர் சிங் சந்து. அதே நேனஸ்குமார் பார்த்தீங்கன்னா இவரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியா இருந்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். இந்திய தேர்தல் ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 25, 1950 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தேர்தல் ஆணையத்துக்கான பகுதி எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15. அதுக்கான ஆர்டிகல் 324 329 வரைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் தேர்தல் தலைமை ஆணையரை யார் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுகுமார் சென் தான் இருந்திருக்காங்க. தற்போது தேர்தல் தலைமை ஆணையரை யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்குமார். நெக்ஸ்ட், இந்திரா காந்தி பியரி மெக்தனா சம்மான் நிதி யோஜனா திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இமாச்சல பிரதேசம். தற்போது இமாச்சல பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 18 வயதிலிருந்து 59 வயது உள்ள பெண்களுக்காக பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கும் திட்டம் தான் தொடங்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பேர் இட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பியரி மெக்தனா சம்மான் நிதி யோஜனா தான் இதுக்கான திட்டம். நெக்ஸ்ட், சமுத்திர லக்ஷ்மணா என்னும் இருதரப்பு கடல்சார் பயிற்சி எங்கு நடத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆந்திரா. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா அதாவது சமுத்திர லக்ஷ்மணா இந்த திட்டம் ஆந்திராவில் விசாகப்பட்டினம் இந்தியா மற்றும் மலேசியா இருதரப்பு கடல்சார் பயிற்சிக்கான சமுத்திர லக்ஷ்மணா என்றதுல நடத்தப்பட இருக்கு. ஸோ இது எங்க நடைபெற இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் முக்கியமாக விசாகப்பட்டினத்துல. நெக்ஸ்ட், பின்வரும் எந்த மாநிலம் கீர்த்தி திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி சண்டிகர். தற்போது சண்டிகர் மாநிலம் பார்த்தீங்கன்னா கீர்த்தி திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர் மாநிலத்தில் 9 முதல் 18 வயது உள்ள மாணவர்களுக்காக பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்காக வளர்ந்து வரும் திறமைகளை கண்டறியறதுக்காக கீர்த்தி திட்டம் தொடங்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கீர்த்திக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா ரிசிங் டேலண்ட். நெக்ஸ்ட், விதவை மறுமணத்திற்காக வித்வா பூர்ணவிகா புரோஜகான் யோஜனா திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜார்க்கண்ட். தற்போது ஜார்க்கண்ட் மாநிலமானது பார்த்தீங்கன்னா விதவை மறுமண ஊக்குவிப்பு திட்டம் தொடங்கியிருக்காங்க. ஸோ அந்த திட்டத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா வித்வா பூர்ணவிகா புரோஜெக்ட் சகான் யோஜனா திட்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இத்திட்டத்தை தொடங்கியுள்ள முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலம். நெக்ஸ்ட், வட இந்தியாவின் முதல் ஹோமியோபதி கல்லூரி நிறுவப்பட்டுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜம்மு அண்ட் காஷ்மீர். தற்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பார்த்தீங்கன்னா அதாவது கந்துவா நகர்ல வட இந்தியாவின் முதல் ஹோமியோபதி கல்லூரியானது நிறுவப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ராணுவத்தின் முதல் அப்பாச்சி ஹெலிகாப்டர் படைப்பிரிவு உருவாக்கப்பட்டுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜஸ்தான். அதாவது தற்போது ராஜஸ்தான் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஜோத்பூரில் ராணுவத்தின் முதல் அப்பாச்சி ஹெலிகாப்டர் படைப்பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஹெலிகாப்டர் இது பறக்கும் பீரங்கி.
இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்தால் வந்து உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் தற்போது சீனா நிலவை ஆராய்வதற்காக அனுப்பியுள்ள செயற்கைக்கோள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆன்சர் ஆப்ஷன் சி, அதாவது DRDO AP. அதாவது சீனா பார்த்தீங்கன்னா நிலவு வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக வந்து 2 செயற்கைக்கோள் அனுப்பியிருப்பாங்க. ஸோ 2மே வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும். அந்த செயற்கைக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா DRDO A மற்றும் B. இந்த 2 செயற்கைக்கோள் அனுப்பியிருக்காங்க. எதுக்காகனா நிலவு வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக. இந்த 2 செயற்கைக்கோளும் பார்த்தீங்கன்னா UNSENG-S ராக்கெட் மூலமா வந்து விண்ணில் வந்து ஏவப்பட்டது. நெக்ஸ்ட் ஏரமஸ் பரிசு 2024ஆம் ஆண்டிற்கான வழங்கப்பட்ட இந்திய எழுத்தாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அமிதவ் கோஷ். தற்போது அமிதவ் கோஷ் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற இந்திய எழுத்தாளரான இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரமஸ் பரிசு 2024ஆம் ஆண்டிற்கான கொடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த விருது வந்து எதன் சார்பில் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தின் பிரீமியம் எரஸ் மியானம் அறக்கட்டளை சார்பில் தான் வந்து இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா இவர் வந்து 2018ஆம் ஆண்டுல வந்து ஞானபீட விருது வந்து இலக்கிய உயரிய விருது தான் ஞானபீட விருது அவர் வந்து வாங்கியிருக்காரு. இந்த வருஷம்னா 2018ல. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் உமிழ்வினை கண்காணித்து அளவிட மீத்தோன் செயற்கைக்கோள் விண்ணில் அனுப்பப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மீத்தேன். அதாவது மீத்தேன் வாயுக்காக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து விண்வெளி மையம் மற்றும் அமெரிக்காவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதியம் இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா மீத்தேன் சாட் செயற்கைக்கோளை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எதுக்காகனா மீத்தோன் வந்து அதோட உமிழ்வினை வந்து கண்காணிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக பொருளாதார மன்றத்தின் செயற்கை நுண்ணறிவு மையத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கர்நாடகா. ஸோ தற்போது கர்நாடகா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார மன்றத்தின் செயற்கை நுண்ணறிவு மையமானது கர்நாடகா மாநிலத்தில் வந்து தொடங்கிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரம் எங்க இருக்கு அப்படின்னா லக்னோவில். அதே இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பள்ளி எங்க அமைந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர், அந்த ஆசிரியர் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐரிஸ். ஸோ எந்த மாநிலத்தில் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. நெக்ஸ்ட், உலக நுகர்வோர் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மார்ச் 15. ஸோ மார்ச் 15 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து உலக நுகர்வோர் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேர் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆல் ஃபார் கன்சியூமர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய தடுப்பூசி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மார்ச் 16. ஸோ மார்ச் 16 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து தேசிய தடுப்பூசி தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேக்ஸ் ஒர்க் ஃபார் ஆல். இது மூலயமா பார்த்தீங்கன்னா 1995ல் போலியோ ஒழிப்பு திட்டம் வந்து இந்தியாவில் வந்து தொடங்கப்பட்டதின் நினைவாக தான் வந்து அனுசரிக்கப்படுகிறது இந்த தேசிய தடுப்பூசி தினம். நெக்ஸ்ட், ஸோ இன்னைக்கான ஷார்ட் நியூஸ் பார்ப்போம். உலக ஆன்மீக திருநாள் இது வந்து எங்கே நடைபெற இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் நகரில் தான் வந்து நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட், கட்லஸ் எக்ஸ்பிரஸ் பயிற்சி இது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் இணைந்து நடத்திய சர்வதேச கட்லஸ் எக்ஸ்பிரஸ் பயிற்சியானது சீசல்ஸ் பகுதியில் தான் வந்து நடைபெற்றது. நெக்ஸ்ட், சர்வதேச சோலார் கூட்டணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பனாமா நாடானது வந்து சர்வதேச சோலார் கூட்டணியில் வந்து 97வது நாடாக வந்து இணைந்திருக்காங்க. நெக்ஸ்ட், ரஞ்சித் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பார்த்தீங்கன்னா 42வது முறையாக வந்து மும்பை அணி வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க. அதே 2வது இடத்தை வந்து பிடித்துள்ள அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா விதர்பா அணி வந்து 2ஆம் இடத்தை பிடித்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ரிவிஷன் பார்ப்போம். தற்போது தமிழ்நாட்டில் புதியதாக எத்தனை மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 4. ஸோ தற்போது எண்ணிக்கை வந்து 21லிருந்து 25 வந்து உயர்ந்திருக்கு. நெக்ஸ்ட், இந்திய தேர்தல் ஆணையர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுக்பீர் சிங் சந்து, நேனோஸ்குமார். இந்திரா காந்தி பிஆரி பெஜானா சம்மான் நிதி யோஜனா திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இமாச்சல பிரதேசம். சமுத்திர லக்ஷ்மணா என்னும் இருதரப்பு கடல்சார் பயிற்சி எங்கு நடத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆந்திரா.
பின்வரும் எந்த மாநிலத்தில் கீர்த்தி திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சண்டிகர். விதவை மறுமணத்திற்காக வித்வா புரன்விகா புரோட்சகான் யோஜனா எனும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜார்க்கண்ட் மாநிலம். வட இந்தியாவின் முதல் ஹோமியோபதி கல்லூரி நிறுவப்பட்டுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்திய ராணுவத்தின் முதல் அபாச்சி ஹெலிகாப்டர் படைப்பிரிவு உருவாக்கப்பட்டுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜஸ்தான். நெக்ஸ்ட், ஏராமஸ் பரிசு 2024 ஆண்டிற்கான வழங்கப்பட்ட இந்திய எழுத்தாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அமிதவ் கோஷ். உமிழ்வினை கண்காணித்து அளவிட மீத்தேன் செயற்கை கோள் விண்ணில் அனுப்பப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மீத்தேன். உலக பொருளாதார மன்றத்தின் செயற்கை நுண்ணறிவு மையத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கர்நாடகா. உலக நுகர்வோர் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மார்ச் 15. தேசிய தடுப்பூசி தினம் அனுசரிக்கப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மார்ச் 16. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.